எவ்ரியான் வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விவசாயிகளுக்கு ஒரு புதிய ஆதார் அட்டை போன்று ஒரு அடையாள அட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அட்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழகத்தில் வந்து இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு யாரை வந்து அப்ளை பண்ணுவான், ஸோ இதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி செக் பண்ணுவது, ஸோ இந்த புதிய அட்டை கொடுக்கறதுனால நமக்கு என்ன பயன், அதுபோக இந்த அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதலாவதாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரப்புலேருந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அதாவது விவசாயிகளின் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கள் நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு தங்கள் கிராமம் தேடி வருகிறது. முகாமில் பங்கேற்று தங்கள் நிலப்பதிவுகளை சரிபார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது நில உடைமை பதிவுகளை சரிபார்க்கறதுக்காக இந்த முகாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முகாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த முகாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த முகாமுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆதார் அட்டை, நிலத்திற்கான சிட்டா கொண்டு போகணும், அதுக்கப்புறம் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் உங்கள் ஆதாருக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் கொண்டு போனீங்க அப்படின்னாலே அவங்க வித்தின் 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சிருவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபெச் பண்ணுவாங்க. அதாவது இப்போது எல்லா கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து இதற்கனே வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த நபர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சைட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு விவசாய நிலத்திற்கும் வந்து வருவாங்க. அந்த நிலத்தில் யார் உரிமையாளர் அப்படின்னு கேட்டு, ஸோ அவங்களோட ஆதார், அதே மாதிரி அவங்களோட சிட்டா, அதுபோக ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் இதெல்லாமே கேட்டு வாங்கிக்குவார். வாங்கிட்டு அவங்க ஓடிபி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஓடிபி கேட்டது நீங்கள் பக்கத்துலேயே இருந்து சொல்லணும். அது சொன்னதும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும், அது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த திட்டம், அதாவது நில உடைமை பதிவேடு சரிபார்க்கறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நிறைய கேட்கலாம். ஸோ அதில் கவர்மெண்ட் தரப்புலேருந்தே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசின் அனைத்து நலத்திட்டங்கள் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைவதை இது உறுதி செய்யும் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை அடுக்ககம் மற்றும் கிரெயின்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறையின்படி மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதாவது ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தின் மூலம் தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தமிழகத்தில் செயல்படுத்த போகிறாங்க. மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்றே விவசாயிகளுக்கென தனித்துவமான அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அக்ரிஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பயன்கள் அப்படின்னா, இந்த அக்ரிஸ்டாக் மற்றும் கிரெயின்ஸ் விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள அட்டை எண் மூலம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து துறை பயன்களையும் ஒற்றைச்சாளர முறையில் பெறலாம். அதாவது இந்த ஒரு நம்பர் வச்சுட்டே பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து உதவிகளுமே உதவி திட்டம், அதாவது பயிர் காப்பீடாக இருக்கட்டும், அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கிஷான் திட்டம், இது எல்லாமே கண்டிப்பாக இனிமேல் வந்து இந்த அக்ரிஸ்டாக், அதாவது இந்த வேளாண் உழவர் நலத்துறை மூலமாக செயல்படுத்தக்கூடிய இந்த நில உரிமை ஆவண பதிவேட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த புதிய அடையாள அட்டை மூலம்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. இனிமேல் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்குன்னு தனியாக கொடுக்கக்கூடிய ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. அதாவது உங்கள் பட்டா, சிட்டா, அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அடங்கல், அது போக வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஆதார், உங்களோட ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இனிமேல் கிடையாது. எல்லாமே இந்த ஒரு 12 டிஜிட் ஆதார் நம்பர் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த நம்பர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம், அதாவது கிஷான் திட்டமாகவே இருக்கட்டும், டைரெக்டாக வந்து உங்களோட வங்கிக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதை அடுத்தடுத்த பயன் சொல்கிறாங்க. கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறும் வசதி. அதாவது நீங்கள் போயிட்டு கால் கடிக்க பேங்கில் நிற்க தேவையில்லை. கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், அதே மாதிரி நேஷனலைஸ்டு பேங்காக இருக்கட்டும், எளிய முறையில் உங்களுக்கு வந்து பயிர்க்கடன் பெறும் வசதியை இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஆதாரின் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்யப்படும். பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். டிபிடி அப்படிங்கிறது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த
பயன்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் எண்ணுக்கு, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஆதார் மூலமாக கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் விவசாயியாக இருந்தீங்கன்னா அந்த திட்ட பயன்கள் எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துடும். அதாவது உங்களோட வங்கி கணக்குக்கு ரொக்கமாக வந்து சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் நான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ், யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அண்டு யுவர் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துட்றாங்க. ஒன்ஸ் யுவர் ஃபார்மர் என்ரோல்மெண்ட் இஸ் அப்ரூவ்டு பை த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிஸ் யூ வில் பி அவைலபிள் டு தி சைன் இன் த மொபைல் அல்லது வெப் அப்ளிகேஷன். ஹவெவர் யூ மே செக் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் யூசிங் த செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபியூச்சர் ஆஃப் த மொபைல் அண்ட் வெப் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அத்தாரிட்டி, அதாவது டெசிக்னேட்டட் அத்தாரிட்டியிருந்து ஸோ உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுக்கு அப்புறம் மொபைல்லையோ அல்லது வெப் அப்ளிகேஷன்லையோ நீங்கள் சைன்இன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்காக வெப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிஸ்டேக் அப்படிங்கிற அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமாக ஒரு நபர் வந்து இப்போ நியமனம் செஞ்சுருக்காங்க. அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கேட்டாலும் உங்களோட ஓடிபி இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அவங்க ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஓடிபி இதெல்லாமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நார்மலாக இதை வச்சு நிறையா ஏதாவது மோசடிகள்லாம் நடக்கவும் அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா கிராமத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு நபர் மட்டும் நியமனம் செஞ்சுருக்கிறதா வந்து அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ சொன்னாலுமே கண்டிப்பாக அந்த பர்சன் தான் நம்மள்கிட்ட வந்து இந்த ஐடி ப்ரூஃப்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பேனிக் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து ஓடிபி எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஆதார் பேஸ்டு ஓடிபி தான், ஏன்னா ஆதாரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அவங்க அக்ரிஸ்டேக் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அவங்க மொபைலில் அல்லது டேப் ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள் அக்ரிஸ்டேக் அப்படின்னு அந்த வெப்சைட் மூலமாக லாகின் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்ஸ் நம்பர் என்ரோல்மெண்ட் ஐடி வந்துருச்சு. இந்த ஐடி வச்சுட்டு எனக்கு வந்து அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மொபைல் அல்லது பிசி லேப்டாப் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்ததுமே இதில் அக்ரிஸ்டேக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் லிங்காக இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. நான் இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு அக்ரிஸ்டேக் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு, இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக யூசர் ஐடி அல்லது மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக அவங்க ஓடிபி எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை கொடுத்து கீழே சப்மிட் கொடுத்தாங்க, லாகின் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வெப்சைட் மூலமாக நமக்கு வந்து அதை அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபார்மருக்கும் இது எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாயிகளும் இதை வந்து எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதில் டேஷ்பார்ட் அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இப்போது எத்தனை பேர் வந்து இதில் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். எஸ்டர்டே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் 7,8407 பேர் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம் கிஷான் பெனிஃபிஷரிஸு எத்தனை பேர் வந்து இதில் டோட்டலாக இருக்காங்க அப்படின்னு வரும். அதே மாதிரி ஃபார்மர் ஐடி எத்தனை ஐடி வந்து இதில் கவுண்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 6,75,313 பேருக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஎம் கிஷான் திட்ட பெனிஃபிஷரி எத்தனை பேர் இதில் ஏடாயிருக்காங்க அப்படின்னா 14.44% வந்து இதில் ஏடாயிருக்காங்க. ஸோ அதாவது பெண்டிங் ஃபார்மர் ஐடி பார்த்திங்கன்னா 1,86,575 பேர் வந்து இன்னும் பெண்டிங், அதாவது டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதை வெரிஃபை பண்ணல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க. டாப் 5 டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கடலூரில் பார்த்திங்கன்னா 6,838 பேர், கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா 12,507 பேர், கிருஷ்ணகிரியில் 7,429 பேர், அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியில் 7,252 பேரும், திருவண்ணாமலையில் 10,478 பேரும் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து தான் நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்ததும் இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் வச்சு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடி என்ரோல்மெண்ட் ஐடி வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துட்டு அல்லது ஆதார் நம்பர் கொடுத்து இங்கே வந்து செக் அப்படின்னு இருக்கும், நம்ம ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்துடும். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அவங்க ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கார்டு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த கார்டு ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து உதவிகளுமே, அதாவது பயிர்க்கடனாக இருக்கட்டும், கிஷான் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இது சார்ந்து தான் இனிமேல் வந்து கணக்கெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சார்ந்து தான் உங்களுக்கும் வந்து எல்லா பேமெண்ட்டும் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து கிஷான் திட்டத்தின் மூலமாக இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ உடனடியாக போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்க. அந்த கால் பண்ணி கிராம நிர்வாக அலுவலகத்தை கேட்டிங்க அப்படின்னாலும் அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிராமத்தில் அந்த மாதிரி பர்சன்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வழிகாட்டுதல் பேரில் நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.